ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வண்டர்ஃபுல் லைஃப். இன்றைக்கி வீடியோ எங்கள் வீட்டோட திருக்கார்த்திகை விலாக் தான். லாஸ்ட் இயர் திருக்கார்த்திகை அம்மா அப்பாவோட நேட்டிவில் தான். இந்த திருக்கார்த்திகை மாமாவோட தேனியில் தான். 30 days விரதம்லாம் இருந்து டெய்லி வாசலில் விளக்கு ஏற்றி திருக்கார்த்திகை அன்னைக்கு மாமாவும் நானும் சேர்ந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டோம். ஸோ அதனால் இந்த திருக்கார்த்திகை எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்தது. திருக்கார்த்திகைக்கு 2 நாள் முன்னாடியே வந்துட்டு வேலைங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரே நாளில் நம்மளால் எல்லாம் செய்ய முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து செஞ்சுக்கிட்டேன். எண்ணெய் பிசுக்காக இருக்கிற விளக்க எல்லாத்தையும் ஒரு துணியை வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா விளக்குறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். புதுசாக வாங்கின மண் விளக்கு எல்லாத்தையுமே மொதல் நாள் நைட்டே வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். காலையில் எடுத்து உணர விட்டுட்டு அதுக்கப்புறமா தீபம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பெல்லாம் எனக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ், கோவம், எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நேராக சாமி ரூமுக்கு ஓடி வந்து நான் பார்க்குற ஒரே ஆள் வந்துட்டு இந்த முருகர் தான். இவரை பார்த்த உடனே எனக்கு சடனாக அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிரும். என்னோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி மூடே சேஞ்ச் ஆகிடும். இந்த முருகர் ஃபோட்டோ வந்துட்டு நான் திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த சாமி திட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் அரிசி மாவு கோலம் போட்டு அது மேலே சாமியெல்லாம் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 மணி நேரம் பக்கம் ஊற விட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அந்த க்யூப்ஸை வச்சு பச்சரிசி மாவு கோலம் போட்டோன்னா ஈஸியாக கோலம் போடுறதுக்கு வரும்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். பட் எனக்கு அந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. சரி பட்ஸை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். அதுவுமே எனக்கு செட் ஆகலை. ரொம்ப டைம் எடுத்துச்சு. எப்படி போடுறதுனே தெரியல. கையை வச்சு கொஞ்சம் பட்ஸை வச்சு கொஞ்சம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை, நமக்கிட்ட தான் அந்த ஆயில் கேன் இருக்கே அதில் நம்ம ஊற்றி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ட்ரை பண்ணப்போ ரொம்பவே சூப்பராக வந்தது. கடகடன்னு போட்டு முடிச்சிட்டேன். இந்த கேனில் ஊற்றி போடுறதுக்கு வந்துட்டு நம்ம அரிசியெல்லாம் ஆட்டி காய வைக்க வேணாம். டேரெக்டாக மாவை கலக்கி இதில் ஊற்றினாலே நல்லா போடுறதுக்கு அழகாக வருது. இப்படியே ஒரு வழியாக அரிசி மாவு கோலம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இனி அடிக்கடி போட்டுக்கலாம். லெமனும் சபீனா பவுடரும் வச்சு விளக்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எங்கள் ஊர் பக்கம் திருக்கார்த்திகைக்கு வீட்டில் உள்ள கதவு ஜன்னல்லாம் தொடச்சி சந்தன குங்குமம் வைப்பாங்க. நானும் அந்த கான்செப்டில் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு வீடை ஃபுல்லாக மாப் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா முதல் நாள் ஊற போட்டிருந்த விளக்க ஃபுல்லாக எடுத்து நல்லா தண்ணி வடிய விட்டு கவுத்தி வச்சு உணர விட்டுட்டேன். கார்த்திகை அன்னைக்கு மொத்தமாக 27 விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ மண் விளக்கு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கார்த்திகைக்கு மொதல் நாள் வந்துட்டு பரணி தீபம் ஏற்றணும்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு வந்துட்டு வீட்டு வாசலில் அரிசி மாவு கோலம் எல்லாம் போட்டுட்டு ஒரு 5 விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுருந்தேன். பரணி தீபம் ஏற்றி முடிச்சதுமே அன்னைக்கு நைட் ஒரு 9 மணிக்கு பெய்ய ஆரம்பித்த மழை தான். மறுநாள் காலையில் வரைக்கும் விடவே இல்லை. மழை பெஞ்சிட்டே இருந்தது. கார்த்திகை அன்னைக்கு காலையில் கோலம்லாம் போட முடியல, அவ்வளோ மழை பெஞ்சுது. ஸ்கூல்ஸ்லாம் கூட லீவ் விட்டுட்டாங்க. அன்னைக்கு காலையில் ஒரு 10 மணி பக்கம் லைட்டாக விரிச்சிருந்தது. சரி ஓகே இனி எல்லாம் சரியாயிடும், நம்ம விளக்கெல்லாம் போடலாம், வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சப்ப தான் வந்துட்டு மதியம் 1:30க்கு திருப்பி பெய்ய ஆரம்பித்த மழை ஈவினிங் ஒரு 7 வரைக்குமே மழை விடவே இல்லை. அவ்வளோ நேரம் மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. வாசல் படியெல்லாம் ஒரே தண்ணி. ஈவினிங் அரிசி மாவு கோலம்லாம் கண்டிப்பாக போட முடியாது. ஆல்ரெடி மொதல் நாள் போட்ட கோலமும் அழிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு இந்த போட்டிக்குள்ளே இருக்கிற இந்த கொஞ்சம் ஏரியாவில் வந்துட்டு க்ளீன் பண்ணி 5 முக விளக்கெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுட்டு விளக்குக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். 1 டேக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மண் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுனால நல்லாவே தண்ணி வடிஞ்சு உணர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய விளக்குக்கு சந்தன குங்குமம் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பட்ஸை யூஸ் பண்ணி வச்சோன்னா கடகடான்னு வச்சு முடிச்சிட்டேன். அப்படியே கையோட விளக்குக்கு தேவைப்படுற பஞ்சத்திரி எல்லாத்தையுமே திரிச்சு வச்சுட்டேன். மதியமே வந்துட்டு இந்த வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு மதிய லஞ்ச் வந்துட்டு முள்ளங்கி சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். கூடவே கொஞ்சம் வடகமும் போட்டுக்கிட்டேன். லஞ்சை முடித்ததுமே மாமா போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கலர் செவந்தியெல்லாம் கிடச்சிதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த கலர் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. லாவெண்டர், ஒயிட்டு, எல்லோ, அப்புறம் ரெட்டு அந்த மாதிரி கலரில் இருந்துச்சு. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே.
இது கூடவே கொஞ்சம் தலைக்கு வைக்கிறதுக்காக ஜாதிப்பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு கையோடு அப்படியே கட்டி வச்சுட்டேன். ஸோ ஜாதிப்பூ வந்துட்டு இந்த மாதிரி உள்ளன் நூலில் கட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. ஜாதிப்பூ இந்த மாதிரி கட்டி முடிச்சதுமே நல்லா டைட்டாக ரோல் பண்ணி மொட்டாக இருக்கும்போது பாக்ஸில் ஒரு டிஷ்யூ போட்டு வச்சு 2-3 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே மொட்டாவே இருக்கும். அன்னைக்கு வாங்கி கட்டின பூ மாதிரி. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கார்த்திகை கொலக்கட்டை செய்கிறதுக்காக பச்சரிசி மாவு மிஷினில் அரைச்சி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு கொலக்கட்டைக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். திருக்கார்த்திகை அன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியமாக வந்துட்டு இந்த பிடி கொலக்கட்டை தான் செய்வாங்க. கருப்பட்டி பாகில் செஞ்சால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் இன்றைக்கி மண்டவளத்தில் பாகு செஞ்சுக்கிட்டேன். மாவு பிசைய தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, மண்டவளம் இதெல்லாம் போட்டு பாகு வச்சு விட்டுட்டேன் அடுப்பில். இந்த பக்கம் பவுலில் 1 கப் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக எள்ளு, துருவி நல்லா வறுத்த தேங்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சின பாகை வெதுவெதுப்பான சூட்டில் அந்த மாவோடு சேர்த்து கிளறி விட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சி வச்சு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான நெய்வேத்தியம் ரெடி ஆயிரும். இதை பிடி கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து கார்த்திகைக்கு கண்டிப்பாக இந்த கொலக்கட்டை செய்வாங்க. மற்ற நாட்களில் நாம் செய்யும்போது வந்து இந்த டேஸ்ட் வராது. கார்த்திகை தீபத்தன்னைக்குன்னு சொல்லி செய்யும்போது தான் அந்த கொலக்கட்டோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். உள்ள விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுருக்கேன். வெளியில் பயங்கரமாக மழைச்சாரல் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் எப்படி விளக்கு ஏற்றுறதுன்னு சொல்லி வெளியில் வந்து பார்த்தா என்டையர் ஏரியாவுமே அவங்கவுங்க வீட்டு வாசலில் பயங்கரமாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க. மழை பெஞ்சாலுமே விளக்கெல்லாம் அழகாக எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ கடகடன் வீட்டுக்குள்ளே வந்து நான் எடுத்து வச்சிருந்த விளக்கெல்லாம் எடுத்து நானுமே விளக்கு ஏற்றிட்டேன். ஸோ விளக்கெல்லாம் நல்லா நின்று அழகாக எரிஞ்சுது. மலைச்சாரலும் ஒரு பக்கம் விழுந்துட்டே இருக்குது. விளக்கு அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி வச்சதுக்கப்புறமேட்டி தான் மாமா வந்தாங்க. ஸோ ஏரியா கிட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் மத்தாப்பு போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே தீபாவளிக்கு வாங்கின மத்தாப்பெல்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து கிட்ஸோடு சேர்ந்து நாங்களும் போட ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. விளக்கை ஏற்ற முடியுமா முடியாதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே விளக்கு ஏற்றி வச்சு ஆரம்பித்த திருக்கார்த்திகை ஃபைனலாக மத்தாப்பெல்லாம் போட்டு தீபாவளியாக கொண்டாடிட்டோம். கடைசியாக இருந்த ஒரு கம்பு மத்தாப்பு பாக்ஸை நம்ம எல்லாம் சேர்ந்து சுற்றலாமான்னு சொல்லி ஆளுக்கு ஒன்றா கையில் எடுத்து எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து சுற்றி இந்த திருக்கார்த்திகையை ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட திருக்கார்த்திகை விலாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.